சிவவாக்கியாரின் பாடல்கள் விளக்க உரையுடன் நாம் தொடர்ந்து இதுவரைக்கும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடல் 51வது பாடல். சொற்குருக்களானதும் ஜோதிமணியானதும் மெய்க்குருக்களானதும் வேண பூஜை செய்வதும் சற்குருக்களானதும் சாத்திரங்கள் சொல்வதும் மெய்க்குருக்களானதும் திரண்டுருண்ட தூய்மையே. தூய்மை அப்படின்னு சொன்னால் அழுக்கு அப்படி தான் நாம் பார்த்துருக்குறோம். அப்படி அழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றிலிருந்து தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாமே தோன்றி இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். மந்திரம் போதக்கூடிய குருக்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய உடம்பிலே ஒளியாக இருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அந்த இறைவனும் உள்ளுக்குள்ளே தானே, இந்த அழுக்குக்குள்ளே தானே இருக்கார். சத்துவ குணம் நிறைந்த குருக்கள். சத்துவ குணம் அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றையும் சமநிலையிலே பார்க்கக்கூடிய மெய்ஞானத்தை சொல்லக்கூடிய மனிதர்களிலே உயர்ந்தவர்கள் என்று கருதக்கூடிய குருவாக இருக்கக்கூடியவர்களும் சாத்திரங்கள் படித்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சில பேர் குருக்கள் அப்படிங்கிறது உபதேசம் பண்ணும்போது மற்ற நேரங்களில் சாதாரணமாக சிலர் வாழ்வார்கள். அதனால் இந்த இடத்துல அவர் இன்னொரு தடவை சொல்லும்போது மெய்க்குருக்கள் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி உண்மையான குருக்களாக இருக்கக்கூடியதும் இந்த திரண்டு உருண்டு இருக்கக்கூடிய தூய்மைதான் என்று சிவவாக்கியார் இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். அடுத்தது பாருங்க, 52வது பாடல். கைவடங்கள் கொண்டு நீர் கண் சிமிட்டி நிற்கிறீர், எவ்விடங்கள் கண்டு நீர் எண்ணி பார்க்கிறீர், பொய்யிறந்த சிந்தையை பொருத்தி நோக்க வல்லிரல் மெய் கடந்து உம்முளே விரைந்து கூடலாகுமே. இப்போ கைவடங்கள் கொண்டு நீர் கண் சிமிட்டி நிற்கிறீர், எவ்விடங்கள் கண்டு நீர் எண்ணி பார்க்கிறீர் அப்படின்னு கேட்குறார். எவ்வளவோ கைவடங்கள் அப்படின்னா எவ்வளவோ முறைகள் இருக்குது, எவ்வளவோ பயிற்சிகள் இருக்குது. ஞானத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ முறைகள், எவ்வளவோ பயிற்சிகள் எல்லாமே இருந்தாலும் நம்முடைய உடம்பில் உண்மையான இடம் எது என்று நமக்கு தெரியாமல் நாம் கண் சிமிட்டி நிற்கிறோம். அப்படின்னா புரியல, என்னவோ புரியாதது போல் நாம் நிற்கிறோம். சிவபெருமான் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு தெரிந்தால்தானே நீங்கள் தியானம் செய்ய முடியும். அந்த தியானம் சும்மா செய்யறதுனால என்ன பயன் இருக்கிறது? பொய்யிறந்த சிந்தையை பொருந்தி நோக்க வல்லீரேல். சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் எது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்காமல் எந்த இடத்திலே மனதை நிறுத்தி நீங்கள் தியானம் செய்வீர்கள் அப்படின்னு கேட்குறார். பொய்யிறந்த சிந்தையை பொருத்தி நோக்க வல்லீரேல். பொய் நிறைந்த உள்ளத்தை ஒழிச்சிட்டு என்ன பண்ணணும்னா மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்து அந்த இடத்திலேயே நம்முடைய சிந்தனையை நிலைநிறுத்தி அதையே நோக்கி நாம் தியானம் செய்ய வல்லவர்களாக நாம் இருந்தோமே ஆனால் எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடிய அந்த ஈசனை உங்களின் உள்ளத்திற்குள்ளே காணலாம், விரைந்து கூடல் ஆகுமே. உங்களுடைய உள்ளத்திலேயே நீங்கள் இறைவனோடு ஐக்கியமாகலாம் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு குறிப்பிடுறார். அதுக்கப்புறம் அடுத்த பாட்டு அற்புதமான பாட்டுங்க. ஆடு காட்டி வேங்கையை அகப்படுத்து மாறு போல் மாடு காட்டி என்னை நிமதி மயக்கலாகுமோ, கோடு காட்டி யானையை கொன்றுரித்த கொற்றவா வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த வேணுமே. என்னென்னா, ஒரு வேங்கையை பிடிக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துல ஆட்டை கட்டி வைப்பாங்க. அந்த ஆட்டுக்காக வேங்கை வரும்போது அந்த புலியை பிடிச்சிடுவாங்க. அதே மாதிரி மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோ. மாடு அப்படின்னா செல்வம் என்பது பொருள். நீ என்ன இந்த உலக இன்பங்களில் காட்டுற, என்ன மாயையும் நீதானே, அப்படி என்னை காட்டி என்னுடைய மதியை மயங்கும்படி நீ ஏன் செய்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் கேட்குறாரு இன்னொன்று, கோடு காட்டி யமனை கோடு காட்டி யானையை கொன்றுரித்த கொற்றவா. இந்த தாரகாவனம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ரிஷிகள்லாம் என்ன பண்ணாங்க, சிவபெருமானக கொல்லணும் அப்படின்னு ஒரு யாகம் வளர்த்தாங்க. இன்றைக்கி கூட அந்த மாதிரி யாகங்கள்லாம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தரை அழிப்பதற்காக யாகங்கள் பண்ண முடியும் அப்படின்னு யாகங்கள்லாம் பண்ணுறது உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தாரகாவனம் அப்படிங்கிற ஒரு வனத்தில் இருந்த ரிஷிகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சிவபெருமானை
கொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த யாகத்தீயில் ஒரு யானையை அனுப்பி விடுறாங்க சிவபெருமான்கிட்ட. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அந்த கொல்வதற்காக வந்த யானையை கொன்று அந்த தோலை தன்னுடைய இடுப்பிலே ஆடையாக அணிந்து கொண்டார். அந்த மாதிரி உன்னால் செய்ய முடியும் போது எனக்கு மும்மலம் என்று சொல்கிறோம்ல, ஆணவம் கண்மம் மாயை, இந்த மாயை கண்மத்தில் இருந்து கூட விடுபடலாம். ஆணவங்கிற மாயையிலிருந்து விடுபடுவது என்பது யாராலையுமே முடியாத ஒன்று. அந்த ஆணவம் என்னை பற்றி விடுமானால், ஆணவம் அப்படின்னு சொல்கிறது நான் தான் நான் தான் நான் தான். அப்படிதானே இரணியன் இருந்தான், நான் தான், என்னை தான் எல்லாரும் வணங்கணும், அப்படி தானே அவன் சொன்னான். அந்த மாதிரி நான் தான் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவ மலம் என்னை பற்றாமல் அது வந்ததுன்னா என்னுடைய அறிவு மயங்கி போயிடும். அது மயங்கி போயிட்டுது அப்படின்னா நான் உலக இன்பங்களிலே ஈடுபட ஆரம்பித்து விடுவேன். அதன் பிறகு நான் மீண்டும் வீடு பேறு அடைவது என்பது என்னால் இயலவே இயலாது. அதனால் நீ எனக்கு என்ன பண்ணுற, இந்த செல்வங்களை எல்லாம் காட்டி என்னை மாயையில் ஆழ்ந்து விடாமல் என்னை காத்து ஆணவமலம் என்ற ஒன்று என்னை பற்றாமல் என் அறிவு மயங்கி போகாமல் இருக்கும்படி எனக்கு வீடு பெற்றை அளித்து உன்னை நீ எனக்கு காட்டு அப்படின்னு சிவவாக்கியார் கேட்குறார். அடுத்த பாடல் பாருங்க. இடது கண்கள் சந்திரன், வலது கண்கள் சூரியன், இடக்கை சங்கு சக்கரம், வலக்கை சூலம் ஆண்மழு, எடுத்த பாதம் நீள்முடி, என் திசைக்கு அப்புறம், உடல் கடந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரோ. எல்லாருக்குமே இடது கண்களை சந்திரன்னு சொல்லுவோம், வலது கண்களை சூரியன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம உடம்புக்குள்ளேயே சூரியனும் இருக்கிறது, சந்திரனும் இருக்கிறது. திருமால் சங்கு சக்கரத்தை, இடக்கை சங்கு சக்கரம், வலக்கை சூலம் ஆண்மழு, நம்முடைய இடது கை தான் திருமாலோட கை, சங்கு சக்கரம் கையில் வச்சிருக்கிறார்ல அது. சூலம் மான்மழு இதெல்லாம் சிவபெருமானுக்குரிய பொருள்கள். அது மட்டும் இல்லை, எடுத்த பாதம் நீள்முடி, என் திசைக்கு அப்புறம், அவர் தூக்கிய திருவடி நீண்ட முடி, அவருடைய திருமேனி 8 திசைக்கு அப்பாலும் கடந்து நிற்கும். இப்படிப்பட்ட மாயத்தை யாரால் காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே உனக்குள்ளே தான் இருக்குது, எல்லாமே உலகத்தோடு தொடர்புடைய அனைத்துமே நம்முடைய உடலோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அதனால தான் வெளி உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் நம்முடைய கண்களாக நாம் பாவிக்கிறோம், நம்முடைய கண்கள் என்று நாம் சொல்கிறோம். அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மாயம் எல்லா திசைகளிலேயும் இருக்கக்கூடிய சிவபெருமான், எட்டாத காண முடியாத சிவனும் திருமாலுமாய் இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அதை நீ உன்னுடைய உள்ளத்திற்குள்ளே காண்பாயாக அப்படின்னு குறிப்பிடுறார். அடுத்தது பாருங்க. நாழியப்பும் நாழியப்பும் நாழியானவாறு போல் ஆழியோனும் ஈசனும் அமர்ந்து வாழ்ந்திருந்திடும், ஏரில் ஏறும் ஈசனும் இயங்கு சக்கர தரணையும் வேறு கூறு பேசுவார் வீழ்வர் விண்ணரகிலே. இப்போ நாழியப்பும் நாழியப்பும் நாழியானவாறு போல அப்படிங்கிறார். நாழியப்பும் நாழியப்பும், அப்பு அப்படின்னா தண்ணீர்னு ஒரு பொருள், உப்புன்னு ஒரு பொருள். ஒரு படி உப்பை எடுத்து ஒரு படி தண்ணிக்குள்ளார போட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 2 படியாக மாறாது. அந்த உப்பு தண்ணி தனித்தனியாக இருக்கும்போது 2ஆக தெரியும். ஆனால் 2ஐயும் ஒன்றா கொட்டிட்டோம் அப்படின்னா எல்லாமே கலந்து ஒரே பொருளாக ஒரே அளவாகத்தான் இருக்கும். அந்த மாதிரி ஆழியோனும் ஈசனும், ஆழியோன் அப்படின்னா திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருமாலும், சிவன் 2 பேரும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக ஒன்றாக அமர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிவவாக்கியாருடைய காலத்தில் திருமால் அப்படிங்கிற குழுவினர் ஒரு பக்கம் அவங்க திருமாலை மட்டுமே வணங்குவார்கள், சிவன் என்பவரை வணங்கக்கூடியவர்கள் சிவனை மட்டுமே வணங்குவார்கள். தில்லை சிதம்பரத்தில் இன்றைக்கும் பார்த்தால் கோவிந்தராஜ பெருமாள் ஒரு பக்கம் இருப்பார், அவருடைய இடதுகை பக்கத்தில் சிவபெருமானினுடைய
அந்த திருச்சிற்றம்பலம் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, அந்த பொன்னம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்றைக்கு கூட நான் பார்த்துருக்கிறேன். போகும்போது வைணவர்கள் சிவனை பார்க்காமல் போக வேண்டும் என்ற காரணத்தினாலே ஒரு பக்கத்தை அப்படியே, அந்த வலது பக்கத்தை அப்படியே ஒரு கையாலே மூடிக்கொண்டு கோவிந்தராஜ பெருமாளை தரிசனம் செய்வார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை தொடர்ந்து இருந்தது அவருடைய காலத்தில். சிவனை வணங்குபவர்கள் பெருமாளை வணங்க மாட்டார்கள், பெருமாளை வணங்குபவர்கள் சிவனை வணங்க மாட்டார்கள். அதன் பிறகுதான் எல்லாமே ஒன்றாக மாறியது. ஆனால் இன்றைக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்டு. அதனால தான் அந்த இரண்டுமே ஒன்றுதான் என்று சொல்லுவதன் மூலம் சமய நல் இணக்கத்தை இந்த இடத்துல அவர் ஏற்படுத்துகிறார். அதனால் சிவபெருமானும் திருமாலும் ஒன்றாகத்தான் உன்னுடைய மனதிலே இருக்கிறார்கள். காளையாகிய நந்தியில் ஏறும் சிவபெருமானும் சக்கராயுதத்தை தன்னுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய திருமாலையும் வேறுபடுத்தி பேசக்கூடாது. அப்படி நீங்கள் வேறுபடுத்தி பேசுனா வேறு கூறு பேசுவார் வீழ்வர் வீண் நரகிலே. அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் நரகத்துக்கு தான் போவார்கள். அது மாதிரி வேறுபாடு கூறுவது பாவம் என்று இவர் குறிப்பிடுகின்ற காரணத்தினாலே நாம் எந்த சமயத்தையுமே வேறுபாடு கூறக்கூடாது, சமய நல்லிணக்கம் உடையவர்களாக வாழ வேண்டும் என்பதை சிவவாக்கியார் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் அவருடைய காலத்திலே மற்ற சமயங்கள் இந்தியாவிற்குள் இருந்தனவா என்று நமக்கு தெரியவில்லை. இந்த 2 சமயமும் இருந்தது அப்படிங்கிறது தெரியும். அப்போ அந்த 2 சமயத்தையும் இணக்கமாக இரு என்று அவர் சொல்லிய காரணத்தினாலே நாம் எல்லா சமயங்களிலே இருக்கக்கூடிய இறைவனையும் உணர்ந்து சமய நல்லிணக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சிவவாக்கியார் கூறக்கூடிய இந்த பாடலின் மையக்கருத்தாக இருக்கிறது. ஓம் நம சிவாய. எல்லோரும் நலமுற்று வாழ்க, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.